இந்த போதைப் பொருள் புழக்கமானது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழலானது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது. இளைஞர்களுடைய ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்றாக இந்த போதைப் பொருளுடைய கலாச்சாரம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் போதைப் பொருள் பிடிக்கப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் போதைப் பொருள் கடத்தப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு காண முடிகின்றது. பல்வேறு வழிகளில், பல்வேறு வடிவங்களில், பல்வேறு நாடுகளில் இருந்து இது போன்ற போதைப் பொருளானது தொடர்ந்து கடத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை, அது பிடிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதையும் நாம் செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது போன்ற ஒரு நிலையில்தான் தற்பொழுது பெங்களூரு கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் பயணி ஒருவரிடமிருந்து 40 கோடி ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய 4 கிலோ அதிகமான கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அந்த நபரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உளவுத்துறை கிடைத்த தகவலின் பேரில் பெங்களூரு மண்டல பிரிவின் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் அப்படின்ற அந்த DRI அதிகாரிகள் நேற்று அதிகாலையில் தோஹாவில் இருந்து பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்திறங்கிய விமானத்திலிருந்து ஒரு இந்திய ஆண் பயணியை அவர்கள் வழிமறித்திருக்கிறார்கள். அவருடைய உடைமைகளை பரிசோதித்து பார்த்த பொழுது வழக்கத்திற்கு மாறாக ஒரு 2 சூப்பர் ஹீரோ காமிக்ஸ் பத்திரிகைகள் மிகவும் கனமான முறையில் எடுத்துச் செல்லப்படுவது கண்டறியப்பட்டிருக்கின்றது. அந்த பத்திரிகைகளுடைய அட்டைப்படத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு வெள்ளை பொடியானது மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அதை பார்க்கப்பட்ட பொழுது அது கொகைன் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த கைப்பற்றப்பட்ட அந்த கொகைன் 4006 கிராம், அதாவது 4 கிலோவுக்கு மேல் எடை கொண்டதாகவும் மற்றும் சர்வதேச சந்தையில் சுமார் 40 கோடி ரூபாய் மதிப்பு கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சட்ட நடைமுறைகளின்படி அது பறிமுதல் செய்யப்பட்டு பின்னர் அந்த பயணி கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. பெங்களூருவில் 40 கோடி மதிப்புள்ள 4 கிலோ போதைப் பொருளான கொக்கைனானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்த விவரங்களை செய்தியாளர் ஆண்டன் ஜவஹர் வழங்கியதை கேட்டோம்.